அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்ரீதர். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஆனால் இதில் நான் நேரடியாக ஈடுபடலை. வெறும் ஒரு சாட்சியாக மட்டுமே அந்த ஒரு கதையில் நான் இருக்கேன். இது என்னுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம். ஆமாம், என்னோடய ஸ்கூல் ரொம்ப பெருசுங்க. அது ஒரு 5-6 செயின் ஸ்கூல்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு சூப்பராக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னே சொல்லலாம். அந்த சாம்ராஜ்யத்தோடைய முடிசூடாத ராணி யாருன்னா திலகவதி. ஆமாம், திலகவதி அந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து கல்வி தாயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த கல்வி தாயாக ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய தாய்மை அடைந்த தன்மையையே அவள் விட்டுட்டா. ஆமாம், அவள் திருமணமே பண்ணிக்காமல் அவளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் அவள் வாழ ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவருடைய வயது 58 தாண்டி போயிட்டு இருந்தது. ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியாக அவள் இருக்கா. அவளுக்கு ஒரு பெரிய ஏக்கமாக இருக்குமா இல்லையான்றது ஒரு பெரிய சந்தேகத்தோடு இருந்தது. ஏன்னா சிறு பிள்ளைகளை பார்த்தா எடுத்து கொஞ்சிக்கிட்டு அவங்கள ஆற தலவிக்கிட்டு அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு சலுகைகள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி தான் அந்த சின்ன குழந்தைங்களுக்காக அவள் பண்ணிகிட்டு இருந்தாள். அவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வர்ற எல்லா குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எதில் அவங்கள ட்ரெயின் பண்ணணும், படிப்பு விஷயத்தில் அவங்கள ஆளாக்கணுமா இல்லை இந்த கேம்ஸில் அவங்கள ஈடுபடுத்தணுமா இந்த மாதிரியான சிந்தனைகளையே அவள் மூழ்கி பிறந்தாள். நிறைய பேர் அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க, கடமைப்பட்டவராக இருந்தாங்க, மாறினாங்க. ஸோ இப்படி தான் அந்த திலகவதி காலம் கடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்கள சுற்றி இருந்தவங்க எல்லாருமே அவங்கள விட்டுட்டு போக ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய 32வது வயதில் அவளுடைய அப்பா இறந்து போயிட்டார். அவளுடைய 45வது வயதில் தன்னை ரொம்ப உசுருக்கு மேலாக பார்த்துக்கிட்டு கவனிச்சுட்டு இருந்த தன்னுடைய தாயை இழந்தாங்க. வயது முதிர்ந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்து போகிறத தன் கண்ணால் பார்த்தா திலகவதி. அதுக்கப்புறம் கல் மாதிரி இருந்து எல்லா சவால்களும் எதிர்த்து போராடினா. அவளுடைய சகோதரிகள் 2 பேர், ஒருத்தங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க, இன்னொருத்தங்க மாரடைப்பு இறந்து போயிட்டாங்க. ஸோ தனக்கு நெருங்கியவங்க யாருமே பக்கத்தில் இல்லாத நேரத்தில் தான் அவள் வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் பாருங்கள், வசதிக்கும் ஆளுமைக்கும் அவளுடைய அதிகாரத்துக்கும் குறைவே இல்லை. அவளுக்கு வேணுன்ற சாப்பாடும் வேணுன்ற பொருட்களும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். ஏன்னா செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படி வைக்கும்போது 2-3 பள்ளிகளை ஒரு சேவைக்கு ஏற்ப அவள் நடத்தினாலும் மீதி இருக்கிற பள்ளிகள் எல்லாமே பணத்தை கொளுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வருமான இயந்திரமாக செயல்பட்டு இருந்துச்சு. ஸோ அவளுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் இந்த நரைத்த மயிர்கள் இருக்கும், நேர்த்தியான பொட்டு, நல்ல ஒரு மூக்கு கண்ணாடி. இந்த ஒரு நேரத்துலையும் உடற்பயிற்சி அவள் விடாமல் தினமும் உடற்பயிற்சி செஞ்சு ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அவள். தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிற இடத்துல பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தோம்னா ட்ரெட்மில் இருக்கும். அண்ட் தென் அவளுடைய அந்த ஒரு பள்ளிக்கூட அவள் இருக்கிற அந்த ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூமில் ஏகப்பட்ட சிசிடிவி கேமராஸ் இருக்கும். ஆனால் அவளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான தனி அறையும் அந்த நேரத்தில், அதாவது காலையில் ஒரு 8 மணிக்கு போகிறவ ஒரு 10:30 மணி வரைக்கும் வேலை செய்வாள். 10:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவளுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படுக்கை அறை, நல்ல ஒரு மியூசிக்கல் சவுண்ட் சிஸ்டம், அப்புறம் அவள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் ஏன்னா அவள் தனியாக தான் இருக்கா. அவளுடைய ஆசாபாசங்களை சொல்லி அழகிறதுக்கும் யாரும் இல்லை. அவள் ஒரு பெண்மணியாக வேற போயிட்டாள். இந்த சொத்தை யார் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியாது. 1. 2, தன்னை யார் கடைசி காலத்தில் பார்த்துப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஒருவேளை அம்மா மாதிரி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே நம்மளை யார் கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு பயம், ஒரு அச்சம் அவருடைய மனசில் ரொம்ப அதிகமாக ஆழமாக ஊடி ஊறிட்டு இருந்த காலம் அது. ஆமாம், தன்னுடைய அம்மா நோய்வாய்ப்படும்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கூடவே இருந்தா இந்த திலகவதி. ஆனால் திலகவதிக்கு இப்படி எதாவது ஆயிடுச்சுன்னா பார்த்துக்க யார் இருக்கா? யாருமே இல்லை இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும், சரிங்களா? இதை அவருடைய மனதை ரொம்பவே பலவீனப்படுத்துச்சு. இதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் தினமும் எக்ஸசைஸ் பண்ணா, மெடிடேஷன் பண்ணா, நல்லா ரெஸ்ட் எடுத்தா. ஏன்னா அறிவியல் பூர்வமாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை மேம்படும். ஸோ இதை பார்த்துக்கிட்ட திலகவதி அதை பண்ண ஆரம்பித்தா. அவருடைய
பார்க்கும்போது அழகாக தான் இருப்பாள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா நடிகை நதியா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மாதிரி இந்த உடம்பெல்லாம் தொங்கிட்டு தோல் சுருங்கின ஜோதிகா மாதிரியான வயசில் அவங்க ஒர்க் அவுட்லாம் பண்ணலை. அவங்க ஃபஸ்ட்லேருந்தே பண்ணதுனால நதியா மாதிரியே இருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான எக்ஸசைஸ் பிரியர், நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமான உடலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க திலகவதி. இருந்தாலும் அவங்க மனசில் ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா, இதனால் சோர்வாகவும் காணப்பட்டாங்க. இப்படியெல்லாம் போயிட்டுருக்க தான் அந்த ஒரு ஸ்கூலில் ட்ரெயினியை வந்து சேர்றாங்க. அவங்களும் ஒரு பெண், அவங்க பேர் மாலதி. மாலதி வந்து ஒரு கொஞ்சம் பண ஆசை பிடிச்சவ. அவளுக்கு வந்து ஏகப்பட்ட பணம் வந்து கிடைக்கணும், சின்ன ஒரு வயசுலேயே நல்லா செட்டில் ஆகணுன்ற ஒரு மனப்பான்மை அவளுக்கு இருந்தது. ஆனால் அவளுக்கு எந்த விதமான ஆண்கள் மேலேயும் ஈர்ப்பு வரல. அது ஏன்னு அவளுக்கும் தெரியலை. அவளுக்கு வந்து பணம் வேணும், சொத்து வேணும், எப்படியாவது லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணுன்ற ஒரு எண்ணம் ஒரு வேக்கையாகவே அவர் மனசில் இருந்துச்சு. மாலதி பார்க்க எப்படி இருப்பா அப்படின்னா, ஓரளவுக்கு 6 அடி உயரமாக இருப்பாள். 6 அடி உயரம்னா எப்படின்னு தெரியும் இல்லையா, யார் பார்த்தாலும் கொஞ்சம் அண்ணாந்து நேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு தான் மாலதி வந்து இருந்தாள். ஸோ இந்த கம்பீரமான தோற்றத்துக்காகவே திலகவதி அவளை இன்டர்வியூ பண்ணும்போது அவகிட்ட வந்து ஓகே நீங்கள் சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே அந்த முக்கியமான தோற்றத்துக்காக தான் திலகவதி வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணாங்க. திலகவதியுடைய ஹைட்டே பார்த்தீங்கன்னா 3.25 அடி. அதாவது ரொம்ப நார்மலான ஒரு உயரத்தில் தான் திலகவதி வந்து இருப்பாங்க, சரிங்களா. நார்மலான உயரம், ஆனால் கடுமையான அறிவு முதிர்ச்சி, உடல் முதிர்ச்சி, நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு திட்டமிடுதல், இதோடையே வந்து அவள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாள், சரிங்களா. அதனால் யார் வந்து எப்படி பேசினாலும் இது எங்கே முடியுன்ற வரைக்கும் அவள் யோசிச்சிருவாள். ஆனால் திலகவதி என்ன தான் பார்த்தாலும் மாலதிக்கிட்ட எந்த விதமான குறைகளும் கண்டுபிடிக்கலை. நாட்கள் வந்து அப்படியே போச்சு. மாலதி 6 அடி ஹைட்டுக்கு இருக்கும்போது அவள் புடவை கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்கும், நம்முடைய ரீல்ஸ் அக்கா மாதிரி இருப்பாள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்தால் ஏகப்பட்ட பணம் ஆசை இருந்தாலும் அது எதையுமே வெளியே காமிச்சிக்காமல் ரொம்ப நார்மலாக வந்து பேசினா திலகவதி வந்து கண்டுக்கலை. ஏன்னா திலகவதி கிட்ட அவளுக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஏன்னா திலகவதி வந்து ஒரு செயின் ஆஃப் ஸ்கூல்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி. அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுகிறதும் தப்பு, பேசாமல் இருக்கிறதும் தப்பு. அதனால் சும்மா பார்க்கும்போது ஜெஸ்டர்ஸ் மட்டும் காமிச்சிட்டு இருந்தா. நாட்கள் இப்படியே உருண்டு ஓடிச்சு. ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக வந்த மாலதி திலகவதி வந்து பார்க்குறா. அவங்கக்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க, மேடம் எப்படி ஒரு சிங்கிள் உமனாக இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பேச்சு வந்து ஆரம்பிக்கும்போது அவளுடைய நேர்த்தியை வந்து மாலதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காள். இந்த திலகவதியோடைய நேர்த்தி, ரொம்ப கம்பீரமாக உட்காந்து பேசுகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாலதி வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாள். அவருடைய பார்வையிலேயே ஒரு கம்பீரம், ஒரு கட்ஸ் வந்து தெரிஞ்சுது. ஆனால் மாலதி கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்போது திலகவதியுடைய எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசுகிறாள். அவளை பலவீனப்படுத்தக்கூடிய கேள்விகளை வந்து கேட்குறாள். ஸோ இதனால் மாலதி நினச்ச மாதிரியே பலவீனமான திலகவதி தலையை கொஞ்சம் சாய்ச்சிக்கிட்டு தளர்ந்த குரலில் பேச ஆரம்பித்தாள். அப்படியே அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து நல்லா ஊட்டெடுத்த ஆரம்பிக்கிறாள். அந்த நேரத்தில் மாலதி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தைரியம் சொல்கிறா. ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்த ஒரு எமோஷன்ஸை ஒரு ஆள்கிட்ட கொட்டினதுனால ஒரு பெருமூச்சு அடைந்தா திலகவதி. 58 வயசு வரைக்கும் இருந்த ஏகப்பட்ட போராட்டங்களையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாலதியை பேச ஆரம்பித்தான். கொஞ்ச நாளுக்கு கழித்து பார்த்தீங்கன்னா மாலதி அடிக்கடியாக வந்து திலகவதிகிட்ட பேசுகிறதுமாவே இருந்துச்சு. மாலதியை வந்து கண்மூடித்தனமாக நம்ப ஆரம்பித்தா திலகவதி. அப்படியே போக போக மாலதி ஒரு நார்மல் ட்ரெயினிலிருந்து அந்த ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்து வந்தால், மேனேஜ்மெண்ட்டில் பிஏன்ற அளவுக்கு வந்தால், திலகவதியோடைய ஒரு பிஏவாக மாறிட்டான். பிஏவாக மாறினதுக்கப்புறம் திலகவதியோட ஏகப்பட்ட சொத்துக்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். இந்த சொத்துக்கள் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வம் மாலதிக்கு ஏற்படுது. ஆனால் இது திலகவதிக்கு தெரியவே இல்லை. பிஏவாக இருந்தவ பிஏவாக இல்லாமல் எப்படியாவது தன்னை வந்து தன்னுடைய ஒரு தோழியை வந்து ஏற்றுக்கணும்னு ஆரம்பித்தாள். நீங்கள் நினைப்பீங்க மாலதிக்கு என்ன ஒரு 24 வயசு 25 வயசு இருக்குமா அப்படின்னு. ஆமாம், 25 அவளுக்கு வந்து 27 வயசு கிட்ட ஆயிடுச்சு. பிஹெச்டி முடிச்சிருந்தா. ஸோ இப்படியே வந்து பார்த்தா திலகவதிக்கு வந்து 58 வயது முதிர்ந்தவ, நிறைய முடி வந்தவ, தோல்லாம் சுருங்கி இருக்கும். ஆனால் இருந்தாலும்
ஒரு நல்லதாக இருந்தாள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து போச்சு. ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாலதி வந்து வரா. அப்போன்னு பார்த்தோம்னா திலகவதி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தவளுக்கு டக்குன்னு அந்த ஒரு இடுப்பை வந்து சுளுக்குது. இதை பார்த்த உடனே திலகவதியால் அடுத்த வேலைகளில் ஈடுபட முடியலை. அப்போது கவனிச்சா, என்ன மேடம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி எனக்கு இடுப்பு வந்து பிடிச்சிக்கிச்சு. எப்பவுமே பிடிச்சா என்ன பண்ணுன்ற மாதிரி நார்மலாக மாலதி கேட்க, நான் வந்து டாக்டரை தான் பார்ப்பேன். டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட் கொடுப்பாங்க, சரியாக போயிடும். ஆனால் இப்போது என்னால் சுத்தமாக முடியல, நல்லா பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல மாலதி வந்து நீவி விட்டான். ஸோ இந்த நேரத்தில் தான் சுற்றி இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறா. அந்த சூழல் ரொம்ப அமைதியாகவும் அந்த ஏசி காத்தில் ரொம்ப சில்லுன்னும் இருக்குது. யாருமே இந்த நேரத்துக்கு ஆஃபீஸ் பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. என்னோடய ஃபைல்ஸை நான் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு திலகவதி அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தான் இருப்பாங்க. அது நான் ரொம்ப உர்ஜினப்படுத்திக்கிட்டு நான் வந்து அந்த இடத்த சுற்றி பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்தேன். திலகவதி கிட்ட கொஞ்சம் பேசி நல்ல ஒரு தோழமையோடு இருக்க ஆரம்பித்தேன். என் மனசில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த செயின் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஒரு அந்த பள்ளிகள் இருந்து திலகவதிக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்ன்றது எனக்கு தெரியும். அந்த வருமானம் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா திலகவதிக்கு வயதே ஒரு 58. ஸோ இதெல்லாம் நினைக்கும்போது அவருடைய இடுப்பு சுழுக்கின இடத்துல நான் ஆயில் வச்சு தேய்ச்சிட்ருக்கேன். என் கண்ணு முன்னாடி மேலடைகளில் உருவகிட்ட அவன் நிற்கிற மருத்துவத்துக்காக. ஸோ அந்த நேரத்தில் நான் அவளுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்கேன், சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இதெல்லாம் தோணுது. அவளுடைய வருமானம் எனக்கு கிடைச்சதுன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா அவளுக்கு 58 ஆச்சு. இன்னும் ஒரு 7-8 வருஷத்துலேயும் இல்லை ஒரு 14 வருஷத்துலேயும் அவள் வந்து இறந்துடுவாள். ஆனால் எனக்கு கிடைச்சதுன்னா அடுத்த ஒரு 40 வருஷத்துக்கு ரொம்ப நிம்மதியாகவும் நினச்ச ஒரு லைஃப்பை வந்து என்னால் லீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு எண்ணம் வந்து என் மனசில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கு அசைக்கணும், தலையை அசைக்கிறது யாருன்னா திலகவதியாக தான் இருப்பாள். ஸோ அவளை இப்போ நம்ம வந்து ஆள ஆரம்பிக்கணும். இந்த இடத்துலேருந்து அவளை நம்ம ஆளணும். அவள் நமக்கு வந்து ஒரு அடிமையாக வந்து மாறணும். அப்படி மாறும்போது தான் நம்ம நினச்சி நடக்கும் அப்படின்னு இந்த எண்ணம் என் மனசில் வந்து ஆழமாக இருந்தது. அதுக்கான சூழலும் இதுதானே எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய சுழுக்கை வந்து எடுத்துகிட்டு என்னோடய கைகள் அவளை ஆள்றதுக்காக துடிக்கவும் நான் வந்து அவளை தோழியாக இருக்க சொல்லி காதில் வந்து கேட்டேன். அதுக்கு அவள் பேசாமல் மௌனமாக இருந்தாள். அந்த மௌனம் எனக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றத நான் மனசை நினச்சிக்கிட்டு அந்த ஒரு டோர்ஸை வந்து லாக் பண்ணிக்கிட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக என் கைக்குள்ளே வர ஆரம்பித்தேன். அவள் என்ன தான் வந்து இத்தனை வருடங்களாக வந்து தனிமையாக இருந்தாலும் அவளுக்கு நார்மலான ஒரு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கங்கள் இருக்குது. தன்னுடைய ஒரு தோழனை வந்து அவள் தேட மறந்த நேரத்துலையும் அந்த காலங்களை கடந்து போனதுக்கப்புறம் தேட முயற்சி செஞ்சுருக்கா. ஆனால் தன்னை வந்து யாராவது ஏமாத்திட என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நினப்பில் அவள் அந்த ஆசைகளை வந்து மறைச்சி வச்சுருந்துருக்கா. இப்போ அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் கிடைச்சதை அவள் வந்து பயன்படுத்திப்பான்றது எனக்கு தெரியும். ஸோ நான் நினச்ச மாதிரியே முழுசாக என் கைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் திலகவதி. நான் இழுக்கிற திசையெல்லாம் வளைஞ்சு கொடுத்தா. அந்த ஒரு 2-3 மணி நேரங்கள் அவளை நல்லாவே ஆண்டேன். சொல்லப்போனால் நான் அவளை ஆண்டேன் அப்படிங்கிறத விட அவள் தான் என்னை ஆள ஆரம்பித்தா. ஏன்னா இது வரைக்கும் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு காலை எப்படி வந்து திமிருமோ அந்த மாதிரி தான் அவள் வந்து திமிர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த ஒரு நேரத்தில். ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து நான் ஒரு நாய் மாதிரியான ஒரு வேலையை வந்து பார்த்தேன். சொல்லப்போனால் அவளுக்கு நாயாகவே ஒரு மணி நேரம் எனக்கு கழிஞ்சது. இந்த நாயாக இருக்கும்போது அவள் பண்ண சித்திரவதை இருக்குது, தாங்க முடியல. ஆனால் நல்ல ஒரு எண்ணெய் பாயாசத்தை எனக்கு கொடுத்தா. அதோட நாய்க்கு பால் வைப்போம், அந்த மாதிரி எனக்கு பாலை வச்சா. எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு பிடிக்கல தான், இருந்தாலும் அந்த காசுக்காக நான் எல்லாமே பண்ணேன். ஏன்னா வந்து நாய் மாதிரி முடிக்க நல்லாவே செஞ்சா அவள். அதுக்கப்புறம் அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நான் இருக்க வேண்டியதாகவும் போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோதான் போனஸ் போடணும், அவள் தான் காசு எல்லாமே கொடுக்கணும். பிஏன்றதுனால ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவள் நினைக்கும் போதெல்லாம் அவள் வந்து என்னை ஆள ஆரம்பித்தா. நான் வேறு வழியே இல்லாமல் ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் அவள் பின்னாடி சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. பல நேரங்களில் என்னுடைய கட்டுப்பாட்டையும் நான் இருக்க முடியாமல் அவள் இழுப்புக்கெல்லாம் போனேன். நான் நினச்சது ஒன்று, அவள் பண்ணது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, என்னுடைய சம்பளம் உயர்ந்துச்சு, என்னுடைய பணி சுமைகள் உயர்ந்தது. அவளுடைய பிஏவோடு சேர்ந்துக்கிட்டு அவளுடைய வீட்டு நாய்க்குட்டியாகவும் நான் இருக்க ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறம் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. பார்ப்போம் நான் நினச்சது நடக்குமா இல்லையா அப்படின்ட்டு. இப்போது திலகவதிக்கு 66 வயசு ஆகிடுச்சு. இன்னும் கட்ட நல்லதாக இருக்கா. இன்னும் ஒரு 10 வருஷம் 10-20 வருஷத்துக்கும் இந்த கட்டை சாயாது. இப்போவே எனக்கு ஒரு 8 வருஷமாக நான் அவகிட்ட செஞ்சிட்ருக்கேன் வேலை. என்னுடைய எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீடிக்குமோ. என்னுடைய இளமை காலகட்டமும் போயிடுச்சு. திலகவதி ஆட்டு படிக்க ஆரம்பித்து அவளுக்கு அடிமையாக நான் மாறின கதை. அப்புறம் எனக்கு கல்யாணம், இந்த சொத்து அடைஞ்சிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்க்க இப்போ என்னோடய வயசோ ஒரு 35 ஆகிடுச்சு. என்னை பார்க்கக்கூடிய ஆண்களும் கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணத்தோடு இப்போ பார்க்குறத வச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே என்னை ஒரு பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துதுன்ற எண்ணத்தில் தான் பேசுகிறாங்க. அவங்களுடைய ஆசைகள் எனக்கு புரிஞ்சதன் காரணமாகவே நான் இப்போ ஆண்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு யாருன்னா அது திலகவதி மட்டும்தான். இது திலகவதிக்கும் புரிய ஆரம்பித்தது. அவள் சொல்லுவாள், நான் உன்னை கைவிட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்ட்டு. ஆனால் இப்போவும் 66 வயசு ஆனாலும் நான் பற்ற வச்ச அவள் மனசில் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் தினமும் ஒரு வாட்டி ஒரு நாய் வேலை நான் பார்க்குறேன். நாய் வேலை மட்டும் பார்த்தா கூட பரவாயில்லையே, நாயாகவும் இருக்கேன், பூனையாகவும் இருக்கேன். அதுக்கப்புறம் அவள் ஒரு குதிரைக்காக ஆசைப்பட்டா. குதிரைக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கினா. அதை நான் பொறுத்துக்கிட்டு அவளுக்கு குதிரையாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்புறம் அப்பப்போ அவள் எனக்கு பூனையாக இருப்பாள். ஸோ இந்த பூனை எதுக்குன்னா, என்னுடைய கல், என்னுடைய அந்த ஒரு பாயாசம் அவளுக்கு பிடிக்கும். இந்த பாயாசத்துக்காக தான் அவள் என்கிட்ட ஒரு பூனையாக வேலை செஞ்சாள். போயிட்டுருக்கு. நான் பூனையாக இருக்கும்போது அவன் நாயாகவும், அவன் நாயாக இருக்கும்போது நான் பூனையாகவும் இருக்கிறது சகஜம்தான். லைஃப் இப்படியே போகுதுங்க. நீங்களும் யார் லைஃப்பையும் கெடுக்க யோசிக்காதீங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையும் கெட்டு யாரை கெடுக்க நினச்சிங்களோ அவங்ககிட்டே அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஏன்னா மாதிரி உங்கள் லைஃப்பை கெடுத்துக்காதீங்க. உழைச்சி வாழ ஆசைப்படுங்க. உங்களுடைய பணம் உங்களுடைய உழைப்புலேருந்து வர மாதிரி இருக்கணும். அடுத்தவங்களை கெடுக்க நினச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையும் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. நன்றிகள்.